முடி ரொம்ப கொட்டுதா, ஸ்கின் ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி இருக்கா, ரொம்ப டயர்டா இருக்கா, அப்போ இந்த ரெமெடியை இமிடியேட்டா ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா டிஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ ஒரு 10 நெல்லிக்காவை நல்லா பொடியா அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இந்த நெல்லிக்கால விட்டமின் சி ரொம்ப ரிச்சா இருக்கிறதுனால அதோட கொலாஜனோட சேர்ந்து ஒரு க்ளோவும் நமக்கு கண்டிப்பா ஸ்கின்ல கிடைக்குது. நமக்கு வந்து டைஜஷனுக்கு, அசிடிட்டி இஷ்யூ எது இருந்தாலும் இஞ்சி நமக்கு சரி பண்ணி கொடுக்கும். முடி நல்லா கொஞ்சம் ஹெல்தியா கருகருன்னு இருக்கிறதுக்கும் கருவேப்பிலை கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். அதோட ஜூஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம். நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி. இந்த அளவுக்கு ஒரு ஸ்டோரேஜ் பாட்டில்ஸில் 30 ml ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். டெய்லி காலையில் எழுந்திரிச்சு நெல்லிக்காவை வெட்டி, இஞ்சி வெட்டி, கருவேப்பிலை போட்டு அரைச்சி வடிகட்டி குடிக்க சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ரெசிபி. ஸோ நீங்கள் இதை பாட்டிலில் பண்ணுங்கள், ஃப்ரிட்ஜில் வைங்க, டெய்லி மார்னிங் குடிச்சிடுங்க. ஒரு நாள் மட்டும் வேலை செஞ்சால் போதும். இந்த மாதிரி ஸ்கின்னையும் ஹேரையும் ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த நெல்லிக்காவை கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த நெல்லிக்காய் ஜூஸில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த ஐஸ் க்யூபை நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து சில்லுன்னு அதை ஒரு க்யூபை போட்டு அதை மோர்லேயோ இல்லை வெறும் தண்ணிலையோ கூட கலக்கி குடிச்சிட்டோம்னா செம்மையாக அந்த நெல்லிக்காயோட கான்சென்ட்ரேட்டட் டேஸ்ட்டோட கொஞ்சம் டைல்யூட் ஆகி நமக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இதை நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம இன்ஸ்டண்ட்டாக அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டெய்லி மார்னிங் குடிச்சிடலாம். அந்த கருவேப்பிலை, அந்த இஞ்சி, அந்த காரத்தோடு குடிக்கிறதுக்கு ஒரு கசப்பு டேஸ்ட்டே தெரியல, ரொம்ப நல்லாயிருக்கு.